அது எப்படி இறந்தவர் உயிரோடு எழுந்திருப்பாரு? இப்படி என்ற நம்பிக்கை விசுவாசத்தில் நாம் குன்றி போய்விட்டார். நம்ம வாழ்க்கையில தகுந்த செய்தியுடன் நம்ம வாழவே முடியாது. நீங்களும் நானும் கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார் என்ற மகிழ்ச்சியோடு இருப்போம் என்றால் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில தகுந்த செய்தி இருக்கும். என்ன செய்தி இருக்கும்? அந்த தகுந்த செய்தி இருக்க போய் தான் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 28:8. மகா சத்தத்தோடும் எப்படி ஓடுனாங்க? ஏன்னா கல்லறையில தான் செய்தி இல்லையே, செய்தி நமக்கு தான் உள்ள வந்துருச்சு. என்ன செய்தி வந்துருச்சு? அவர் வைத்த இடத்தை நீங்க வந்து பாருங்க, அவர் இங்க இல்ல அப்படின்னு சொன்ன உடனே மகா சந்தோஷத்தோடு நடந்து போனார்கள். அப்படியா இருக்கு? என்ன செஞ்சாங்களா? நீங்க எதுக்கு ஓடுவீங்க? எந்த செய்தி ஓடி போய் சொல்லுவீங்க? எது பிறருக்கு பிரயோஜனமா இருக்குமோ அந்த செய்தியை சொல்றது நம்ம என்ன செய்வோம்? ஓடுவோம், விரைந்து செல்லுவோம். இல்ல தேவையில்லாத செய்தியை சொல்றதுக்கு ஓட மாட்டோம். தேவையான செய்தியை, நற்செய்தியை சொல்வதற்கு என்னால் ஆன மட்டும் என் ஆற்றலை பயன்படுத்தி நான் இப்படியாவது சொல்லிடணும். மக்கள், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இதை சொல்ல நாம் எடுத்திருக்கிற காலங்கள் தான் என்ன, சமயங்கள் தான் என்ன? ஆண்டவர் நம்மை தகுந்த செய்தியுடன் வாழ வைத்திருக்கிறார். முதலாவது நம்ம படிச்சோம், நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தைரியத்துடன் வாழ வைத்திருக்கிறார். எப்படி வாழ வைத்திருக்கிறார்? தைரியம் என்னன்னு சொன்னேன்? என்ன வந்து எனக்கு முன்னால் நின்னாலும் நான் எப்படி இருப்பேன்? செங்கடலே வந்து நின்னாலும் எப்படி இருப்பேன்? இன்னைக்கு நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட செங்கடலை நம்ம வந்து சந்தித்து தான் தீருவோம். ஆனா நம்ம கூட தைரியம் இருக்கும். என்ன தைரியம் இருக்குன்னா, என்னோடு வாசம் பண்ணுகிறவர் உயிரோடு எழுந்தவர். தைரியம். இரண்டாவது நம்ம படிச்சோம், தகுந்த செய்தியுடன் நீங்களும் நானும் வாழ மக்களாக இருப்போம். உங்கள்கிட்ட ஏண்டி வந்து நிறைய பேர் நல்ல செய்தி எதிர்பார்க்கிறாங்களே, தகுந்த செய்தி எதிர்பார்க்கிறாங்களே, அந்த செய்தியை கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் என்ன அறிவடையும்படி, பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே. ஐயா, நான் புதிய மனுஷன் தரித்திருக்கிறேன். அப்ப புதிய மனுஷனுக்கு பழைய செய்தி இருக்குமா, புதிய செய்தி இருக்குமா? என்ன செய்தி இருக்கும்? புதிய செய்தி இருக்கும். இல்ல, எங்க வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வந்த உடனே எடுத்துவாங்க, இன்றைய புதிய செய்தி என்ன? இன்னைக்கு என்ன செய்தி? புதிய செய்தி. அந்த செய்தி எனக்கு பிரயோஜனமான செய்தியா, நான் மற்றவங்களுக்கு போய் சொல்லக்கூடிய செய்தியா, இப்படின்னு நான் பார்க்கணும்ல, பார்ப்பேன்ல, நீங்களும் பார்க்குறீங்கள. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில புதிய சரீரத்தை பெற்றிருக்கிறோம். எதனால புதிய சரீரம் கிடைச்சிச்சு? கிறிஸ்து மரித்தோடு இருந்து எழுந்ததுனால உங்களுக்கும் எனக்கும் கடவுள் தந்திருப்பது என்ன சரீரம்? புதிய சரீரம். அப்ப புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். அப்ப புதிய சரீரம், புதிய சிருஷ்டி. அப்ப நம்ம இருக்க வேண்டிய செய்தி என்ன செய்தி? பழைய செய்தி இருக்கக்கூடாது. என்ன செய்தி இருக்கணும்? அதுதான் உலகம் எதிர்பார்க்கல. உங்ககிட்ட என்கிட்ட அதான் எதிர்பார்க்கல. எனக்கு ஒரு குட் நியூஸ் வந்துடாதா, எனக்கு நல்ல செய்தி வந்துடாதா? இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துருக்கீங்களே, என் வாழ்க்கையில ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் கொடுக்கணும், என் வாயிலிருந்து ஒரு நல்ல செய்தி மற்றவங்க நான் சொல்லணும் அப்படின்னு ஏங்குகிறீங்களா? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாய் ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சி தந்திருக்கும் போது நிச்சயம் தகுந்த செய்தியுடன் உங்களையும் என்னையும் வாழ வைக்கும் ஒரு நல்ல ஆண்டவர் நம்மோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 2 காரியம் படித்தோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மகிழ்ச்சியை தருகிறது. எவ்விதங்களில் மகிழ்ச்சியை தருகிறது? நம்மை தைரியத்தோடு வாழ வைக்கும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். 2வது படித்தோம், தகுந்த செய்தியுடன் வாழ வைக்கும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். 3வது தயை செய்யும் பக்குவத்தை தரும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். தயை செய்யும்
பக்குவத்தை தரும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். என்ன தயை செய்கிறது? வாருங்கள் 10ஆம் வசனம், 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் எங்கே போகும்படி. பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? தயை காட்டுகிறது அல்லவா? மறுதளித்த பேதுரு பார்த்து என்ன சொல்றாரு? அவனும் என்னுடைய சகோதரன். தயை செய்கிறார் அல்லவா? தன்னை விட்டு ஓடி போய் எல்லாரும் ஒளிஞ்சி வீட்டுக்குள் பூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சீசனை பார்த்து, நீ இனிமே சீசன் அல்லப்பா, நீ என்னுடைய யாரு? எவ்வளவு பாக்கியம் என்ன! நீ என்னுடைய சீசன் கிடையாது. சீசன் என்றால் நான் குருவாக இருப்பேன், நீ என்னுடைய சீசன் ஆயிருப்பாய். நீ சீசன் ஆகிட வேணாம்பா, நான் உனக்கு தயை காட்டுகிறேன். என்ன தயை? நீ இப்போ என் சகோதரருக்கு சொல்லுங்க. நீங்க எங்க வாங்க? எருசலேம் போகணும்னு சொன்னாரு, கலிலேயா போகணும்னு சொன்னாரு. ஏன்னா கலிலேயாவில் வாழ்கிறவர்களே எல்லாரும் ரொம்ப ஏளனமா பார்த்தாங்க. அதுக்குதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நமக்கு அழகா ஒரு விளக்க சொல்லுது. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. வித்தியாசமே இல்லை, எல்லாரும் சமம். ஐயா, நீங்கள் நானும் கடவுள் சமூகத்தில் எல்லாரும் சமம். 3 தலைமுறை வாழக்கூடிய கிறிஸ்தவனும் ஒன்றுதான், இன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டவனும் ஒன்றுதான். இதுதான் தயை காட்டுகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆனா நீங்க உலகம் எப்படி இருக்குது? நீ இப்ப வந்தவன், நான் எப்ப இருந்தவன், நீ இப்பதான் வேதத்தை தூக்குனவன், நான் என்றைக்கோ வேதத்தை கற்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, நான்